ஹாய்ங்க. நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கெங்க போக போகிறோம்? கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே உரி அடிக்கிறதும் வழுக்க மரம் ஏறுறதுமாக தாங்க இருக்கோம் எங்கள் ஊரில். அதனால தாங்க நாங்கள் எங்கள் ஊர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க போகலாம். நாங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 4:30ங்க டைம். அந்த டைமில் வந்து உரி தாங்க அடிச்சிட்ருந்தாங்க. அதில் வந்து வெண்ணெய் தயிரெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்கங்க. அது யார் அடிக்கிறாங்களோ அது வந்துட்டு அவங்க வெண்ணெய் தயிரெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்கங்க. வருஷம் எங்கள் ஊரில் வந்துட்டு வழுக்க மர நோம்பி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு தாங்க பண்ணுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு 2 நாள் முடிஞ்சுதாங்க இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். உரியெல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, அதுலேயே தேங்காய் கட்டி விடுவாங்கங்க. அந்த தேங்காயும் அதே மாதிரி உரி அடிக்கிற மாதிரியே அடிக்கணுங்க. அதை யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கங்க. அதெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தாங்க நம்மளோட வழுக்க மரம் ஏறுவாங்க. அதில் தாங்க இருக்குது ட்விஸ்ட்டே. யார் ஜெயிக்குவான்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று யோசிச்சுட்டே இருக்கணுங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மேலே ஆகிடுங்க. ஒரு தாத்தா தாங்க வின் பண்ணார். நீங்கள் வீடியோவில் பாருங்களேன், நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே வீடியோ. வழுக்க மரம் ஏறுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏறுவாங்க போலங்க. மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக டவலெல்லாம் வச்சு மேலே தொடச்சி விட்டுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒன் பை ஒன்னாக 10 பேருங்க. ஃபஸ்ட்டு பேர் கொடுத்தவங்க மட்டும்தாங்க வழுக்க மரம் ஏறணும். அப்போ வந்து 1 பை தாங்க ஏறணும். இப்போ வந்து ஒருத்தர் ஏறிட்டுருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் வருவாருங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் வருவாங்கங்க. இந்த பெரியவர் தாங்க பாதி வரைக்கும் போனார். அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவர் தாங்க வின் பண்ணார். பாருங்களேன், பாதி தூரம் போயிட்டார். அப்போவும் இவர் வந்து முயற்சி வந்து விடவே இல்லை. மேலே பார்த்து யோசிக்கிறார், ஏறிடணும்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க மனசில் இன்னும் இருக்குன்னு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்டு தானேங்க? அதேமாரி தாங்க நாங்களும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இவங்க தாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. அதேமாரி அந்த தாத்தா தாங்க ஜெயித்தார். பாதி தூரம் போயிட்டார் பாருங்களேன். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சுங்க. நல்லாவே கூட்டம் இருந்துச்சுங்க. அதுவும் 4 உரி அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஈவினிங் ஆக நல்லா கூட்டம் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே அங்கே எல்லோரும் நிறையா பேர் இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வருஷத்தில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தால் மட்டும்தாங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. கோவிலில் ஃபேமிலியில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து பேசவும் முடியும். ஹெட்விக் கூட்டி அந்த டைமில் நல்லா ஹாப்பியாக இருந்தாருங்க. அவரும் சொல்கிறாரு, நான் போய் வழுக்க மரம் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீ பெரிய பையனை ஏறிட்டு ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சமாதானப்பட்டு ஹெட்விக் குட்டிக்கு அப்புறம் தம்பியும் ஹஸ்பண்டும் போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கையிலே பிடிக்க முடியலைங்க. கீழே இறக்கி விட்டோன்னா ஓடி போயிட்டாங்க. அதனால தம்பியோ அவரும் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகிடுச்சுங்க. அவர் வந்து அந்த எட்ஜே போயிட்டாருங்க. பாருங்களேன், கிட்டத்தட்ட 68 அடிங்க. இது 68 அடியில் 64 அடி போயிருப்பாருங்க. 64 அடிக்கு மேலேயே போயிருப்பாருங்க. இனி கொஞ்சம் தாங்க இருக்குது. இப்போ வந்து அவர் வின் பண்ணிடுவார் பாருங்களேன்.
கீழே சுற்றி இருக்கவங்கள எல்லாமே அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கங்க. கிளாப் பண்ணி விசில் அடித்து நம்ம என்கரேஜ் பண்ணாதாங்க ஒருத்தங்க வந்து முயற்சி வந்து விடாமல் மேலே போக முடியும். சத்தியமாக கீழே இருக்கவங்க கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். என்கரேஜ் தாங்க ஃபஸ்ட்டு ஒன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வயசில் பெரியவராக இருந்தாலும் அவர் மனசில் வந்துட்டு நான் ஏறுவேன் அப்படின்னு நினச்சி ஏறுறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம டேலண்ட் பண்ணுறதுக்கு வயசில் சின்னவங்க பெருசவங்க அந்த மாதிரி யாருமே தேவையில்லைங்க. நம்ம மனசு வச்சா அது ஒன்றுமே போதும். கரெக்டு தானுங்க நான் சொல்கிறது? பாருங்கள், அவர் எஜ்ஜுக்கே போயிட்டார். அங்கே வந்துட்டு என்னமோ பழம் அதெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. அதை பிச்சு கீழே தூக்கி வீசுகிறாங்கங்க. பழம் வடை எல்லாமே கட்டி மேலே வச்சுருக்காங்கங்க. அதெல்லாமே இவர் வந்து பிச்சு கீழே வீசணும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே அதில் வச்சுருக்காங்கங்க. காயினும் அமௌண்ட்டுன்னு சொன்னாங்கங்க. அது எவ்வளோன்னு தெரில. அது வந்து அவர் வந்து மேலே போய் அதை எடுக்கணும். அவர் வந்து எடுத்துகிட்டு கீழே இறங்குறாருங்க. இப்போ பாருங்களா எவ்வளோ சேஃபாக கீழே இறங்குறாருன்னு பாருங்கள். அவர் மட்டும் இல்லைங்க, அங்கே ஏறின எல்லாருமே ரொம்ப அழகாகவே ஏறினாங்கங்க. அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணாங்கங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம என்கரேஜ் பண்ணோங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவரெல்லாம் கீழே இறங்கி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஓகேங்க, பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்க, பாய்ங்க.